யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 22 25ஆம் வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று என்றார் என்பது. நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். தேவரீர் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து அநேக சத்தியங்களை நாங்கள் கேட்கும்படி உதவி செய்து வருகிறீர். விசேஷமாக இந்த 15ஆம் அதிகாரத்துல பல காரியங்களை நாங்கள் மட்டுமாக பார்த்திருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்லையும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியிலிருந்து தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும். இந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் தேவையான எல்லா உதவிகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் கொடுத்து எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் காலை ஆராதனையில. இதுல 15ஆம் அதிகாரத்துல இது வரைக்கும் 21 வசனம் முடிய நாம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இதுல இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் தம்முடைய சீசர்களோடு கொள்ளுகிற இந்த ஐக்கியத்தை நமக்கு அது காட்டுகிறது என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதுல 13, 14 அதிகாரங்களை நாம் பார்த்து 15ஆம் அதிகாரத்தை தொடர்ச்சியாக நாம பார்த்துக்கிட்டு வருகிறோம். 13ல பல விஷயங்களை பேசின ஆண்டவர், அதற்கு பின்பாக அது நிமித்தமாக அவர்கள் கலங்கி போய் திகைத்து போய் இருக்கிறவர்களுக்கு 14ஆம் அதிகாரத்துல ஆறுதலான பல விஷயங்களை பேசி, பின்பு 15ஆம் அதிகாரத்துல அவர்கள் நடைமுறையாக வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்து பேச ஆரம்பித்து, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களை வைத்த இடத்தில் நிலைத்திருந்து நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் ஒரு உருவகத்தை காட்டி அவரை செடியாகவும் நம்மை கொடியாகவும், பிதாவை திராட்சை தோட்டக்காரராகவும் நமக்கு காட்டி, செடியானது கொடியானது செடியில நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்காது என்று சொல்லி அப்படி பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி பேசிக்கொண்டு வந்த அதனுடைய 17ஆம் அதிகாரத்துல வருகிற பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? இது என்ன அப்படின்னா, நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருப்பதினால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து இதுவரைக்கும் ஆண்டவர் பேசி, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு வர்றாரு. அந்த மேலான காரியத்தை பேசுறார் இல்லைங்களா? பிதா ஆதீனத்துல செய்த காரியம் இது என்று சொல்லியும், அவருடைய அன்பு தம்முடையவர்கள் மேல் இருக்கிறது என்று சொல்லியும், அவர் தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார், நான் இந்த உலகத்துக்கு வந்து உங்களுக்கான எல்லா காரியத்தையும் செய்கிறேன் என்று சொல்லியும், இப்படி பல காரியங்களை பேசி இந்த உலகத்திலேயே நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அப்படிங்கிறதையெல்லாம் காட்டி கொடுத்துக்கிட்டு வரார். அப்படி வருகிற பொழுது, இப்போ தொடர்ந்து 18ஆம் வசனம் வருகிற பொழுது, ஒரு புறத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கிறது, இன்னொரு புறத்துல ஒரு மோசமான நிலையை இந்த உலகத்துல நீங்க என் நிமித்தமாக அடைவீர்கள் என்று சொல்லி சொல்றார். ஏன்னு சொன்னா, அந்த உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லி சொல்றார். இந்த உலகம் என்னை பகைத்து இருக்கிறது, ஆகவே நிச்சயம் உங்களையும் பகைக்கும் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? ஏன் பகைக்கும்ன்ற காரணங்களையும் சொல்றார். நீங்க இந்த உலகத்துக்கு விரோதமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிற பொழுது, உலகம் பாவத்துக்குள்ள கிடக்குது, நீங்க அதுக்கு மாறாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடினால இந்த உலகம் உங்களை வெறுக்கும். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் இந்த உலகம் உங்களை பகைக்கிறது. எஜமானுக்கே இப்படி செய்வார்கள் என்று சொன்னா வேலைக்காரனுக்கு செய்யாமல் இருப்பார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி,
அந்த காரியத்தை நமக்கு சொல்றார். அப்படி சொல்லி அப்ப இந்த உலக பகையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அந்த நேரத்துல நீங்க சகோதர அன்போடு கூட இருந்து அதையெல்லாம் நீங்க எதிர்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி சொல்றார். இல்லைங்களா? இதை பேசிக்கிட்டே வரார். தொடர்ச்சியா நம்ம அதைத்தான் பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப இந்த உலக பகை மோசமான காரியங்கள்ல கூட நம்மளை கொண்டு போய் விடும் என்று சொல்லி பார்த்தோம். வரலாற்றில் அதையெல்லாம் பார்த்தோம். 1ஆம் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்களுக்கு செய்ததை பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல சீர்திருத்தவாத காலத்திலையும் பீரிட்டின் காலத்திலையும் ஏற்பட்ட கொடுமைகள், தற்காலத்திலையும் கூட அநேக கொடுமைகளை மெய்யான கிறிஸ்தவர்கள் சந்திப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். போலி கிறிஸ்தவ ஒருபுறம் நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொன்னாலும் அது தங்களுடைய வீணான காரியத்தின் நிமித்தமாக அவர்கள் அதை அடைந்து அதற்கு கர்த்தருடைய பெயரை இடுகிறார்களே தவிர அவர்கள் கர்த்தர் நிமித்தமாக வேதத்தின் நிமித்தமாக எந்த ஒரு துன்பத்தையும் அவர்கள் அடையவில்லை. அதோடு கூட கிறிஸ்துவர்களுக்கு வருகிற துன்பங்கள் அதிகப்படியாக நாம் வரலாற்றிலே பார்க்கிற பொழுது, வேத காலத்திலையும் பார்க்கிற பொழுது மத காரியத்தின் நிமித்தமாகவே அதிகமான காரியம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற மனிதன், வெளியில் இருக்கிற மனிதன் துன்புறுத்துகிறதை விட மத காரியத்தின் நிமித்தமாக துன்புறுத்துகிற விஷயங்கள் பெரிதாக இருந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை எது நிமித்தமாக துன்பப்படுத்தினார்கள் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து தேவ வார்த்தையை பேசி நானே மெய்யான தேவகுமாரன் என்று சொன்னதின் நிமித்தமாக, மதத்தின் நிமித்தமாக நாங்கள் யெகோவா தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி கொண்டு இயேசுவை துன்புறுத்தினார். அப்போஸ்தலர்களையும் அந்த விதத்திலே துன்புறுத்தி அவர்கள சிலரை வாளினால் அறுத்தார்கள், களத்தறுத்து கொன்றார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். பேதுருவை தலகளா இல்ல சீர்திருத்தவாத காலத்துல நெருப்புல வைத்து கொளுத்தினார்கள். இப்படியெல்லாம் பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம் வரலாற்றுல. அப்படி 1ஆம் நூற்றாண்டுல 16ஆம் நூற்றாண்டுலையும் ஏன் அப்படி அவர்கள் சீர்திருத்தவாதிகளுக்கு செய்தார்கள்னா, அதுவும் மத காரியத்தின் நிமித்தமாக கிட்டத்தட்ட ஒரு 1200 வருடமாக இந்த ரோமன் கத்தோலிக்க மதம் கிறிஸ்தவம் என்கிற ஒரு போர்வியில உலகம் முழுவதிலும் பரவி பல வஞ்சனைகளை செய்து கொண்டிருந்தது. சிலை வழிபாடுகளையும் வேதத்துக்கு புறமான பல காரியங்களையும் செய்து கொண்டு வந்தது, இல்லைங்களா? அப்போ அதற்கு எதிராக வேதம் இப்படி சொல்லவில்லை. வேதம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், விசுவாசத்துக்கு யாருல தங்கி இருக்க வேண்டும், அதாவது பாவ மன்னிப்புக்கு யாருல நாம் தங்கி இருக்க வேண்டும், நாம் யார் மேல விசுவாசம் வைக்க வேண்டும், யாருடைய மகிமைக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வேதத்திலிருந்து எடுத்து காண்பிக்கிற பொழுது போலிகளுடைய அந்த கோபம் பயங்கரமாக அவர்கள் மேல் இருந்தது. அவர்கள் பல வருடங்களாக ஜனங்களை ஏமாத்தி வச்சு விக்கிர ஆராதனைக்குள் தள்ளி வைத்திருந்த அதற்கு எதிராக பேசுகிற பொழுது அவர்களுடைய கோபம் உண்டு இவர்களை தொந்தரவு செய்தார். பல காரியங்களை செஞ்சார். இப்படி பல எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்தாங்க. நம்முடைய காலத்திலையும் நாம் அப்படிப்பட்ட விதங்கள்ல இந்த எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டி இருக்கும். அதுக்கு நான் உதாரணத்துக்கு காட்டினேன். சில மனிதர்கள், சில போதனையாளர்கள், அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் கத்தோலிக்க மதத்தை தழுவினது போலவே தான் இருப்பாங்க, இல்லைங்களா? ஏன் வேதாகமத்தை தலைமையில வைத்து ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்றாங்க? இது ஒரு விக்கிரக வழிபாடு, அதைத்தான் செய்வாங்க, இல்லைங்களா? அதோடு கூட வேதாகமத்தை தலவாணிக்கடியில் வச்சு தூங்குறது, வேதாகமத்தை வைத்து பேயை துரத்துகிறேன் என்று சொல்லுகிறது. வேதாகமம் நமக்கு கொடுத்தது படிப்பதற்கு, தேவ ஆவியின் உதவியோட படித்து அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு, தேவனை அறிந்து கொள்வதற்குமே தவிர இந்த பைபிளுக்குள்ள எந்த வல்லமையும் தானாக இல்லை. அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துகிற பொழுதுதான் அதுல இருக்கு, இல்லைங்களா? மற்றபடிக்கு இதை யார் தலைமையில வைக்கிறதோ இதெல்லாம் செய்தாலாம் வராது. அந்த விதமான காரியங்களை செய்கிற பொழுது அவர்களுக்கு எதிராக நாம் பேச கடமைப்பட்டு இருக்கிறபடினாலே, அவர்களுடைய தவறை சுட்டி காட்ட கடமைப்பட்டு இருக்கிறபடினாலே பயங்கரமான பழிச்சுமைகளை நாம் தாங்க வேண்டியது வரும். சில நேரத்துல அவதூறுகளை தாங்க வேண்டியது, அவதூறு செய்வார்கள், இல்லைங்களா? தர்க்க ரீதியில எதையுமே விலக்கி சொல்லாமல் உடனடியாக தனி மனித தாக்குதலுக்குள் இறங்கி பல பொய்யான பெயர்களை நம் மேலே போட்டு அப்படியெல்லாம் செய்வதற்கான அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்றதை விட அது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லணும், இல்லைங்களா? அப்போ இந்த உலகம் நமக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, உலகம் நமக்கு எதிராக இருக்கிறது. நாம் உலகத்தை வெறுத்து ஒதுக்க சொல்லி அதாவது உலக மனிதர்களை வெறுத்து ஒதுக்குறது அல்ல இது. ஏன்னா இந்த உலகத்துக்கு தான் நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போறோம். இந்த உலகத்து மக்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது.
அவர்கள் இருக்கிற பாவத்தை நாம் வெறுக்க வேண்டுமே தவிர மனிதனை வெறுக்கிறது இல்லை. மனிதரிடத்துல மிகுந்த அன்பு கூர்ந்து அவர்களுடைய ரட்சிப்பின் மேல நாம் மிகுந்த ஒரு எண்ணம் கொண்டு கவனம் கொண்டு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதனால மனிதர்களை பகைக்கிறது என்று சொல்லி நம்ம நினைச்சக்கூடாது. அவங்க நம்மளை நேரடியாய் பகைப்பார்கள், நாம் அவர்களை பகைப்பதல்ல. வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி சொல்லுகிறது. பதிலுக்கு பதில் செய்கிறதல்ல நம்ம, அதுக்கு பதில் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் அந்த பகுதியில பேசிக்கிட்டே வர்றார் இல்லைங்களா? பேசி கொண்டு வந்து இப்ப இந்த 23 இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கறது என்னன்னா கடுமையான தண்டனை இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத அவிசுவாசமான மனிதர்கள் மேல் வரப்போகிற கடுமையான தண்டனை குறித்து ஆண்டவர் இந்த பகுதியில பேசுகிறார் சரிங்களா? இந்த 4 வசனங்கள்லையும் 23 இருந்து 25 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல நம்ம வாசிக்க கேட்ட வசனங்கள்ல இயேசு தம்மை விசுவாசிக்காத யூதர்களுடைய தனித்துவமான குற்றத்தையும் அக்கிரமத்தையும் நமக்கு காட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அந்த குற்றம் எவ்வளவு பெருசுன்னு காட்டுறாரு. அதுக்கான தண்டனை எந்த அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத இது சொல்றாரு. இது ஒரு எச்சரிக்கையாக இங்க நமக்கு எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆண்டவர் 2 விதங்கள்ல தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன விதங்கள்ல வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் பொதுவான வெளிப்பாடாக வெளிப்படுத்தி இருக்கிறார், சிறப்பு வெளிப்பாடாக வெளிப்படுத்தி இருக்கிறார். பொதுவான வெளிப்பாடு என்று சொல்லுகிற பொழுது அது என்ன விதமான வெளிப்பாடு? அது இயற்கையின் வெளிப்பாடு என்று சொல்லி பார்க்கணும். நாம் காண்கிற இந்த இயற்கை இல்லைங்களா? வானம், பூமி, சூரியன், நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது, மலைகளை பார்க்கிற பொழுது, இப்படியெல்லாம் கடலை நாம் பார்க்கிற பொழுது தேவன் ஒருவர் உண்டு அப்படிங்கிற ஒரு காரியத்தை மனிதன் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த உலக மனிதர்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் கரெக்டா 24 மணி நேரத்துல சரியாக அந்தந்த நேரத்துல பகலும் 12 மணி நேரம் இரவும் பகலுமாக அது மாறி வருகிறது இல்லைங்களா? சரியான நேரத்துல மழையும் வெயிலும் அடித்து மனிதனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் கிடைத்து இப்படி பெரிய பெரிய காரியங்கள்லாம் அந்த இயற்கை செய்கிறது. அதையெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது தேவன் ஒருவர் உண்டு அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். உலக மனிதர்கள் அறிந்து கொள்ளும் விதத்துல இந்த பொதுவான வெளிப்பாடு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அதனால மனுஷன் எனக்கு ஆண்டவரை தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவன்லயே கரைபடிந்து போன சாயல் இருக்கிறபடினாலே அவனுக்கு தெரியும். இந்த பொதுவான வெளிப்பாடு அவன் சாக்கு போக்கு சொல்ல முடியாதபடிக்கு அதை காட்டுகிறது என்று சொல்லி ரோமர்ல 1ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல அது நமக்கு சொல்லப்படுகிறது இல்லைங்களா? இந்த பொதுவான வெளிப்பாட்டின் மூலமாக தேவன் ஒருவர் உண்டு என்பதை மனிதன் அறிந்து கொண்டாலும் அவனுடைய ரட்சிப்புக்கான எந்த காரியத்தையும் இந்த பொதுவான வெளிப்பாட்டின் மூலமாக செய்ய முடியாது இல்லைங்களா? அவனுடைய ரட்சிப்புக்கு இந்த பொதுவான வெளிப்பாடு உதவாது. தேவன் ஒருவர் உண்டு என்பதை மனிதன் அறிந்து கொள்ளலாமே தவிர அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதற்கு தன்னுடைய ஆத்மீக நிலையை குறித்து அறிவை அடைவதற்கு இந்த பொதுவான வெளிப்பாடு போதுமானது அல்ல என்று சொல்லுவார். இன்னொரு விதத்துல கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதை சிறப்பு வெளிப்பாடு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது என்ன? தம்முடைய வேதத்தின் மூலமாக தான் யார் என்பதும் மனிதன் யார் என்பதும் மனிதன் எப்படிப்பட்ட விதத்துல படைக்கப்பட்டான் என்பதும் அவன் எந்த விதத்துல பாவம் செய்து பாவியாக மாற்றப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த பாவம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து தன்னைத்தானே அவன் விடுதலை செய்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து அவன் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னான். அதற்கான வழியை தேவனே செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி தேவன் வழியை ஏற்படுத்தி தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்து அவரை வரலாற்றில கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்து அந்த நீதியின் மூலமாக அந்த பரிகார பலியின் மூலமாக ஒரு மனிதனை ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லி தம்முடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக அனுப்பி இதை விசுவாசிக்கிற மனிதர்களை கடவுள் தம்மிடத்துல அழைக்கிறார் என்று சொல்லி அதாவது ரட்சிக்கிறார். அதன் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. இப்படிப்பட்ட அருமையான காரியங்களை வேதம் மாத்திரமே நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லிப்பாங்க சரிங்களா? 2 விதத்துல இந்த வெளிப்பாடு இருக்கிறது. பொதுவான வெளிப்பாடை மனிதன் எல்லாரும் பெறுகிறார்கள் இல்லைங்களா? அதுக்கே பெரிய தண்டனை இருக்கு இல்ல? பாவத்துல இருந்து அவன் பாவியா இருப்பதே போதுமானதுதான் அவன் நரகத்துக்கு போறதுக்கு இல்லைங்களா? ஆனா போக்கு சொல்றதுக்கு இல்லாம பொதுவான வெளிப்பாடு தேவன் ஒருவர் உண்டு என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த சிறப்பு வெளிப்பாடு
ஆண்டவரை குறித்து தெளிவான பார்வையை அங்க கொடுக்கிறது இல்லைங்களா? அப்போ இந்த 2வது காரியத்தை இந்த யூதர்கள் அடைந்தும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் போனது நிமித்தமாக அடைய போகிற பயங்கரமான தண்டனையை சொல்றார் இல்லைங்களா? முதல்ல வெளிப்பாடு பார்க்குறோம், அது தேவனை அறிஞ்சிக்க முடியும், ஆனால் ரசிக்கான காரியம் இல்லை. 2வது வேத வசனத்தை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமல் எதிராக இருக்கிறவர்கள் மேல் வருகிற கடுமையான தண்டனை சரிங்களா? அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், வெளியே வேத அறிவில்லாமல் இருக்கிறவர்களை விட வேத சத்தியத்தை தான் கேட்பதாக நினைத்து மெய்யான சத்தியத்தை கேட்டும் தன்னுடைய மனம் திரும்புதலை விசுவாசத்தை குறித்து சரியான அறிவில்லாமல் வாழ்ந்து போகிறவன் எந்த விதமான தண்டனையை அடைய போகிறான் அப்படிங்கிறத பார்க்க இல்லைங்களா? தண்டனையை அளவை குறித்து நமக்கு ஆண்டவர் சொல்லாம இல்லை. அதிக ஆக்கினி அடைவோம் என்று உங்கள சிலர் போதகராகாத இருங்கள்னு சொல்றதை நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அது மாதிரி சரியான சத்தியத்தை கேட்டு அதுக்கு எதிராக இயேசுவை விசுவாசிக்காமலேயே வாழ்ந்திருந்து அவிசுவாசியாகவே இருந்து ஒருவன் போகிற பொழுது அவன் பயங்கரமான தண்டனையை அடைவான்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? அதைத்தான் அந்த பகுதியில் ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, 22ஆம் வசனம் சொல்றது, நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்றார். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தால், அதாவது எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அவங்களுக்கு அவங்க மத்தியில வந்து அவங்களுக்குள்ள இப்ப மானுடத்துல வந்து அவர்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? நான் அவர்களுக்கு மத்தியில வந்து இதுக்கு முன்னாடி யாரும் பேசாத வார்த்தைகளை நான் பேசாமலும் இதற்கு முன் யாரும் போதிக்காத உண்மைகளை நான் போதிக்காமலும் இருந்திருந்தா அவர்கள் இவ்வளவு குற்றவாளிகளாக இருந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? மற்ற மனிதர்கள், தேவ மனிதர்கள்லாம் வந்து வரப்போகிற மேசியாவை குறித்து பேசினார்கள் இல்லைங்களா? ஆனா இவரோ தான் வந்து நான் தான் அந்த மேசியா என்று சொல்லியும் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லியும் மனிதனுடைய மீட்புக்காக இந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே ஜீவ தண்ணீர், நானே ஜீவ அப்பம், இப்படி எல்லாம் தன்னை குறித்து ஆண்டவர் தெளிவாக அவர்களோடு பேசி இருக்கிறார் சரிங்களா? அப்படி பேசி இருக்கிற பொழுது அதையெல்லாம் கேட்டவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்காமல் போனது நிமித்தமாக உங்கள் மேல் பெரிய கடுமையான தண்டனை வருகிறது என்று சொல்லி சொல்றார் ஆண்டவர் இல்லைங்களா? பாரு, இப்போ அவங்களுடைய அவிசுவாசத்திற்கு அவர்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றார். நீங்க சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. நான் உங்ககிட்ட பேசாம இருந்தேன்னா நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இருந்திருக்க மாட்டீங்க, கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கீங்க. தண்டனை இருக்குது, ஆனா இப்ப ரொம்ப அதிகமான தண்டனை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னு கேட்டா, நான் உங்ககிட்ட வந்து நேரடியா பேசி நீங்க கேட்கல சரிங்களா? அதிக ஆக்கினியை குவித்துக் கொள்கிறீர்கள் இல்லைங்களா? அதிகமான அடிகள், அதிகமான தண்டனை இல்லைங்களா? ஆண்டவர் பேசுறார், என்ன சொல்றாரு, நான் யாரு, என்னை அனுப்புனது யாரு அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவா போதிக்கல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இப்ப நான் எல்லாத்தையும் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். நான் தான் தேவகுமார்னு சொல்லியிருக்கேன். சொல்லப்பட்டு வந்த வேதத்துல சொல்லப்பட்டு வந்திருக்கிற மேசியா நானேன்னு சொல்லியிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட எல்லா வழிமுறைகளும் என்னை பற்றி தான் பேசுகிறது என்று சொல்லி இப்படி எல்லா விதத்திலையும் தன்னை வெளிப்படுத்தி ஆண்டவர் காட்டி இருக்கிற பொழுது, வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் காட்டி இருக்கிற பொழுது, இயேசு பேசுகிற பொழுது ஜனங்கள் என்ன சொன்னாங்க, இவர் அதிகாரமுடையவராக பேசுகிறாரே இல்லைங்களா? மற்றவர்கள் எல்லாம் ஒருவரை காட்டி கொடுக்கிறார்கள், வரப்போறாரு, நாங்க அந்த வழியை காட்டுறதுக்கு வந்தோம். இயேசு கிறிஸ்து நான் தான் அதுன்னு சொல்றார். தேவனாக அவர் இருக்கிறார், அதிகாரத்தோடு பேசுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார்னு பேசல இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க, கர்த்தரை குறித்து சொல்லுவாங்க. இயேசு சொல்றாரு, நான் சொல்றேன், என் பிதா சொன்னதை சொல்றேன் இல்லைங்களா? அந்த திரித்துவத்தை காட்டுறாரு பாருங்க, எவ்வளவு தெளிவா சொல்றாரு. இயேசு கிறிஸ்துங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பழைய ஏற்பாட்டுல இருந்து. உபாகமும் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நம்மளுக்காக வாசி.
உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவர்களுக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்துல நம்ம பாக்குறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இங்க பேசிக்கிட்டு வர்றதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு இருக்குதுன்னா, மோசேயை போல எழுப்பப்பட இருந்த ஒரு தீர்க்க தரிசியை பற்றின முக்கியமான தீர்க்க தரிசன வசனத்தை தான் நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா? மோசேயின் காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழுப்ப பண்ணுவேன். யூத கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அதனுடைய பாவத்தை நீக்கும்படி வரப்போகிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் இந்த வார்த்தை சரிங்களா? அந்த வார்த்தையை இயேசு இங்க காட்டி கொடுத்திருக்கிறார். மோசையை போல எழுப்பப்படவிருக்கிற ஒரு தீர்க்க தரிசியை பற்றி முக்கியமான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுறார். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் பேசாது இருந்தேனான்னு சொன்னா உங்களுக்கு பாவம் வராது. இப்போ அதிக குற்றத்தை நீங்கள் செய்து அதிக தண்டனைக்குரியவர்களாய் மாறி இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றார். யூதர்கள் செவிசாய்த்திருக்க வேண்டியது அவசியம். இந்த மேசியாவுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்துட்டாரு, ஆனா அவரை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப நான் அந்த தீர்க்கதரிசியாக வந்திருக்கிறேன், என் பிதாவினுடைய வார்த்தைகளை பேசினேன் இல்லைங்களா? அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு செவிசாய்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசினேன், நீங்க அதுக்கு செவிசாய்த்திருக்க வேண்டும். ஆனா நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட என்னை ஏற்க மறுத்து விட்டீர்கள் என்று சொல்லி சொல்றாங்க. வாக்குத்தத்தமா சொல்லப்பட்ட என்ன நீங்க மறுத்துட்டீங்க, எல்லாம் பேசியாச்சு. ஆகவே கடுமையான நியாய தீர்ப்பு உங்கள் மேல் வரும் என்று சொல்லி சொல்றார். நீங்க எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அதாவது அவங்க இப்ப தங்களுடைய பாவத்தை பற்றி எந்த காரணமும் சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றார். தப்பிக்க முடியாது. தேவ வசனத்தை கேட்டு அவர்கள் மத்தியில் இருந்த ஆண்டவரை அவர்கள் மறுதலித்து விட்டார். அவருக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்தார் இல்லைங்களா? அப்ப பாருங்க எவ்வளவு கவனமா இருக்கணும்னு பாருங்க. இந்த வார்த்தை எப்படி சொல்லிட்டு பாருங்க. இங்க இந்த பகுதியில இந்த வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர்களுக்கு பாவம் இராது என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த பாவம் இராது என்று சொல்லும் பொழுது நம்ம எதை இங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் பாவியாகவே இருந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. வார்த்தைய அவங்க ஏற்றுக்காம இப்பொழுது வெறுப்பை காட்டுனதுனால, அப்படி இல்லாம இருந்திருந்தா, வெறுப்பை காட்டாம இருந்தா அவங்க பாவியாகவே இருந்திருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லல. இது குற்றத்தின் அளவை குறித்து சொல்லுவதற்கான ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கிறதே தவிர, மனிதன் பிறந்த பொழுதே பாவியாகத்தான் இருக்கிறான் இல்லைங்களா? பாவத்துல பிறந்து அவன் நரகத்திற்கு ஏதுவாகத்தான் இருக்கிறான் இல்லைங்களா? ஆனா இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் மனம் திரும்பாமல் போனபடினால அதிகமான தண்டனையை அந்த மனிதன் அடைய போகிறான். இன்னும் கடுமையான தண்டனை அவன் பெறுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றான். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். பாவம் இல்லாதுன்னா அவங்க பிறக்கும் போதே பாவம் இல்லாம வந்துட்டாங்கன்னு இல்லை. அவன் பிறந்த பொழுதே பாவத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறான். நரகத்திற்கு ஏதுவான மனிதனாகத்தான் இருக்கிறான். இருந்தாலும் இப்ப அது அதிகமானதாக இருக்க போகிறது என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? இப்ப இது அவங்களுடைய குற்றத்தின் அளவை காட்டுவதற்கான ஒரு வார்த்தை. எனக்கு செவி கொடுத்து விசுவாசிக்காத இருக்கிறது அவர்களுடைய தண்டனை அதிகமாக்கும் என்று சொல்லி சொல்றார். இன்னும் அதிகமான தண்டனையை அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சரி, 23ஆம் வசனம் பாரு. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் என்று சொல்லி சொல்றார். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். அவங்க ஏன் இத்தனை கொடிதான நியாய தீர்ப்பின் கீழாக வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதற்கான காரணத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த வசனம் இங்க சொல்லப்படுகிறது. ஏன் அவ்வளவு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை அவருடைய வார்த்தை மட்டுமல்ல, அது பிதாவின் வார்த்தையும் கூட என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அப்ப என் வார்த்தையை நீங்க கேட்டு என் போதனைகளை வெறுத்து மறுதலிக்கிற பொழுது என்னை மட்டுமல்ல நீங்கள் பிதாவையும் வெறுக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? அதான் சொல்றார். யூதர்கள் என்ன செய்தார்கள்னா, எங்களுக்கு தேவன் மேல் பயங்கரமான பற்று இருக்கிறதுன்னு சொல்றாங்க.
ஆனா இயேசு கிறிஸ்துவ வெறுக்கிறாங்க. சரிங்களா? தேவனை நேசிப்பதாகவும் தேவகுமாரனை திருத்துவத்தின் 2ஆம் நபரை பகைக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க. இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று பொருந்தி வராத ஒரு காரியம் இல்லைங்களா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசின வார்த்தை என்னுடைய வார்த்தை மட்டும் இல்ல, அது பிதாவினுடைய வார்த்தையும் கூட. அப்ப நீங்க என்னுடைய வார்த்தையை கேட்டு என் போதனைகளை வெறுத்து மறுதலிக்கிற பொழுது என்னை மட்டுமல்ல நீங்கள் பிதாவையும் வெறுக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். யோவான் 10:30 நம்ம பார்க்க முடியும். அங்க என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்த்தா, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாது இருக்கிறான் என்று சொல்லி சொல்றார். குமாரனை கனம் பண்ணலைன்னா அவன் எப்படி இருக்கிறான்? பிதாவையும் கனம் பண்ணவில்லை அந்த மனிதன் என்று சொல்லி சொல்றார். அப்ப திருத்துவத்தினுடைய முதல் மற்றும் 2வது நபருக்கு இடையேயான நெருங்கிய ஐக்கியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து மறுபடியும் இங்கு ஒரு முறை பேசுகிறார். திருத்துவத்தினுடைய காரியத்தை குறித்து பேசுகிறார். இப்ப இது உலகத்தினுடைய பொதுவான தவறாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பலர் என்ன செய்கிறாங்க? நாங்கள் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லி ஒரு விதமான பாவலா பண்ற வேலையை செய்யறாங்க. அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இல்லைங்களா? முஸ்லீமா இருக்கலாம் இல்லைங்களா? அவங்க தேவனை நேசிப்பதாக சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவே ஒரு நபி, தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லுவாங்க. தேவனாக ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ அப்படி இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிற பொழுது நீங்கள் பிதாவையும் வெறுக்கிறீர்கள் என்று சொல்லி யூதர்களும் இன்றைக்கும் பல யூதர்கள் ரட்சிக்கப்படாத அங்க இருக்கிறாங்க. அவர்களும் கூட தேவனை தாங்கள் தொழுது கொள்ளுகிறதாகவும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அந்த விதத்துல பார்க்கறது இல்லை இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை வெறுத்தீங்கன்னா நீங்க பிதாவையும் வெறுக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றாரு. இப்படி எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லைங்களா? மாற்று மதத்தினர்களுக்கு இடையிலையும் நம்ம பார்க்கலாம். தேவனை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரிதான் போலி போதனை எகோவா சாட்சிகள்னு சொல்றவங்க இப்படி பலர் அந்த விதத்துல செய்வதற்கு முயற்சி செய்வாங்க. இயேசு கிறிஸ்துவை ஒருவன் வெறுக்கிறான் என்று சொன்னால் அவன் பிதாவையும் வெறுக்கிறான் என்று சொல்லி பார்க்கலாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இது பொதுவான தவறாக இருக்கிறது, உலகத்துல பொதுவா காணப்படுகிற ஒரு காரியம். இப்ப அவர்கள் கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் வெளிப்படையாக வெறுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். நேசிப்பதா அப்படி சொல்லிக்கிட்டு இயேசுவை வெறுத்தா இயேசுவை வெறுக்கிறாங்க, சுவிசேஷத்தை வெறுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறேன். இப்படி செய்வது முடியாத காரியம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அனுப்பப்பட்டவரை வெறுக்கிறவன் தன்னை அனுப்பினவரையும் வெறுக்கிறான் என்று சொல்லி சொல்றாரு. இது இல்லாம இது இல்லை அப்படின்னு சொல்றார். குமாரனை நேசிக்காதவன் பிதாவையும் நேசிக்க போறது இல்லை, நேசிக்கலைன்னு சொல்றார். குமாரனை நேசிக்கிறவன் பிதாவையும் நேசிக்கிறான் என்று சொல்லி சொல்றார். ஏன்னா நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், அவர் அனுப்பிதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவிசுவாசமான யூதர்கள் தாங்கள் தேவனை நேசிக்கிறதாகவும் அந்த அன்பின் அடிப்படையில தான் இயேசு கிறிஸ்துவை வெறுப்பதாகவும் அங்க சொல்றாங்க. இயேசுவை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன உடனேயே நீ பிதாவுக்கு உன்னை சமமாக்குகிறாயா, எங்கள் தேவனுக்கு உன்னை சமமாக்குகிறாயா என்று சொல்லிதான் அடிக்கிறதுக்கு போறாங்க இல்லைங்களா? அப்போ தேவனுக்கு தொண்டு செய்வதாக அவர்கள் நினைத்து, தேவனுக்கு வைராக்கியம் உடையவர்களாக நினைத்து கிறிஸ்துவை அதன் அடிப்படையில வெறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கறீங்களா? ஆனா அவர்கள் நேசித்தது உண்மையான கடவுளை அல்ல இல்லைங்களா? அது கடவுள் இல்லை. நல்லா பாருங்க, யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யூதர்கள் தசம பாகங்களை சரியா கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் சொல்லி போன வாரத்துல நான் சொல்லும் போது திடீர்னு என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சிருக்க கூடாது இல்லைங்களா? இன்றைக்கு இருக்கிற இந்த மாதிரியான போலி போதனை, தவறான புரிதல் இருக்கிறவங்க, கரஸ்மெட்டிக், பெண்டிகாஸ்ட் எல்லாம் என்ன இவங்க இவ்வளோ பரிசுத்தமா வாழ்ற மாதிரி தெரியுது, வெள்ளம் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் முட்டிகால நின்று இருக்காங்க, 40 நாள் ஜபம் பண்றாங்க, இல்ல பசியில இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, அதிக நேரம் வாழ்றாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா அதை விட அதிகமா வாழ்றவன் தான் யூதன் சரிங்களா? யூதனை போல பாஸ்டிங் இருந்துட முடியாது, அப்படி இருப்பாங்க. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்கன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? ஒருத்தன் பரிசேயன், ஒருவன் நாயக்கார். போய் என்ன சொன்னான்? அவன் தன்னுடைய காரியங்கள்லாம் சொல்றான். நான் தசம்பாகத்தை செலுத்திடுறேன், நான் உபவாசம் பண்றேன் அப்படிலாம் சொல்லிடுறான் பாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் அல்ல இவனேன்னு சொல்றாரு.
அப்ப அந்த விதத்துல அவர்கள் இருந்தாங்க யூதர்கள். யூதர்கள் சாதாரணமா இருக்க மாட்டாங்க. பயங்கரமா ஆசாரங்களை செய்வாங்க. கடவுளே இல்லாம செஞ்சுட்டு இருப்பாங்க. கடவுள் பேர்ல, கடவுள் சொன்ன விதத்துல இல்லாம செய்வாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த கட்டளைக்கான மெய்யான அர்த்தத்தை மத்தேயுல சொல்றார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் அதனுடைய மெய்யான அர்த்தத்தை. தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கட்டளையினுடைய டெப்த சொல்றார். வெறும் கொலை பண்றது மட்டும்தான் நினைச்ச கூடாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது அதனுடைய உள்ள இருக்கிற விஷயங்கள் சொல்ற. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு கூட பார்த்தாயானால் அவளுடைய உன்னுடைய இருதயத்துல விபச்சாரம் செய்தல் ஆயிற்றுன்னு சொல்றார். அப்போ அவர்கள் மேலான ஒரு காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க கடவுள் பேர். அதனால பெரிய கூட்டங்களையோ அவங்களுடைய காரியங்களையோ இல்லை. வேதத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குதா அவங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறதுலதான் நம்ம தங்கி இருக்கணுமே விளைஞ்சு. அப்படி இல்லைன்னா அதை விட்டு விலகணுமே தவிர அப்படி பார்க்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை. யூதர்கள் செய்தது மாதிரி இருக்கிறவங்க கூட இல்லைங்களா? படிச்சு பார்த்தா தெரியும் யூதர்கள் என்னெல்லாம் செய்வாங்க கடவுள் பேர்ல. கடவுள் பேர்ல தான் இயேசுவை கொலை செய்யறதுக்கே பார்த்தாங்க இல்லைங்களா? அதனாலதான் சொல்றோம் பரிசேய ஆவின்னு சொல்லுவாங்க. அந்த பரிசேயத்தனமான காரியம் தான் இன்னைக்கு நடக்குது இல்லைங்களா? இப்ப பாருங்க. அப்போ இவங்க தேவனை நேசிக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனா அவங்க உண்மையான கடவுளை நேசிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்க. அவங்களுடைய கடவுள் அப்படிங்கிறது, தேவன் அப்படிங்கிறது அவங்க தேவன்னு பேர் வச்சுக்கிட்ட ஒரு மாயை என்று சொல்லி பார்க்க. தேவன் தன்னை குறித்து வேதத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அப்படி அவங்க செய்யறதில்லை. யூதர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அப்படி செய்யலையே. தேவன் சொல்லி இருக்கிறாரு மேசியா வருவாங்க. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது எல்லா வார்த்தைகளையும் எடுத்து காட்டுறார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் எடுத்து காட்டி அங்க சொன்ன அவர் நான் தான் அப்படிங்கிறார் இல்லைங்களா? ஆனா அந்த ஜனங்கள் அவரை முழு பகையாக பகைத்து வெறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவரையும் சத்திய வார்த்தையை மீறி அவர்கள் கிறிஸ்துவை நிராகரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே எல்லா காரியத்தையும் செய்தார் சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? கடைசியா அவங்க வேதத்தை படிச்சு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? இயேசு பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அறிவு பிசாசுகளின் தலைவன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆண்டவர் சொன்னாரு ஒரு பதிலு, நான் பரிசுத்த ஆவியினாலே இல்ல மனுஷனுடைய எந்த பாவம் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதை வச்சுக்கிட்டு கூட இவங்க பேசுவாங்க. எல்லா பித்தலாட்டத்தையும் பண்ணிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த சொல்லல ஆண்டவர். இயேசு கிறிஸ்து வேதத்தை தெளிவாக விளக்கி காண்பித்து அன்றைக்கு பழைய ஏற்பாடு இருந்ததை காட்டி தான் யார் என்பதை தெளிவுபட விளக்கி காண்பித்தார். பரிசுத்த ஆவியானவர்னா வேற நினைச்சிடக்கூடாது. தப்பு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவம் உண்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உனக்கு இருந்ததே அது மட்டும்தான் உங்களுக்கு இருந்தது. நான் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்துட்டேன். ஆவியின் மூலமாக வார்த்தையின் மூலமாகத்தான் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கிறார். நீ அந்த வார்த்தையவே நிராகரிச்சிட்டேன்னு சொன்னா உனக்கு எப்படி மன்னிப்பு இருக்கும்? நீ எப்படி பாவத்திலிருந்து விடுதலை அடைவ? உனக்கு இன்மையிலும் இல்லை மறுமையிலும் எதுவுமே கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்றார். அதுதான் அது அர்த்தம். உண்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னு சொன்னா தேவன் ஒரு மனிதனை எப்படி அழைக்கிறார்? தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை பயன்படுத்தி அழைக்கிறார். அந்த ஆவியானவரையே கொச்சப்படுத்திட்டு அந்த ஆவியானவர் மூலமாக வருகிற வார்த்தையை நிராகரிச்சா நீ எப்படி மன்னிப்பை பெறுவாய்? மன்னிக்கப்பட மாட்டாயின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். அவங்க கண்டுபிடிச்சது அதுதான் இல்லைங்களா? இப்ப பாருங்க, கிறிஸ்துவின் ஆவியானவரை சத்திய வார்த்தை மீறி அவர்கள் கிறிஸ்துவை நிராகரித்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். இந்த உண்மை அவர்கள் பிதாவின் எதிரிகள் அப்படிங்கிறத நமக்கு காட்டுகிறது. இப்படிப்பட்டவங்க கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக ஒருத்தர் செயல்பட்டுக்கிட்டு அதுக்கு என்ன சொன்னாலும் கூட ஆண்டவர் அதை ஏற்க மாட்டார். வேதம் நடுக்க வாசிச்சு பாருங்க. கடவுளுடைய பேரை வைத்து கொண்டுதான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்யலை. தேவாலயத்துக்கு வந்த பொழுது புறா வைக்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் எல்லாம் காசு பலகையை தள்ளி விட்டு புறாவை திறந்து விட்டு, இல்லையா, என் வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படுகிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறது, ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறத நம்ம பார்க்கணும். எதை காட்டுகிறது பாருங்க. பேர் வச்சுக்கிட்டு கடவுள்னு சொன்னா கூட அவர்கள் கடவுளை அல்ல, தாங்களே கடவுள் என்று சொல்லுகிற ஒரு மாயையை பின்பற்றி வைராக்கியமாய் வாழுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இந்த வைராக்கியத்தை கடவுள் ஏற்க மாட்டார். அதான் இங்க யூதர்கள் செய்யறாங்க. இல்ல சரி, 24ஆம் வசனம் பாரு. வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. ரெண்டாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறார். அவங்களுடைய அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருப்பதற்கான ரெண்டாவது ஆதாரத்தை சொல்றாரு. என்ன முதல் ஆதாரமாக நம்ம பார்க்குறது என்னன்னா, அவங்க மத்தியில வந்து பேசாத இருந்தோன்னா அவங்களுக்கு பாவம் வராது. வந்து இப்ப எல்லாத்தையும் போதி பேசி இருக்கிறார், ஒரு ஆதாரம். இப்ப வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள் செய்யாது இருந்தேன். இப்போ கிரியை பார்க்கிற ரெண்டாவது ஆதாரம். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன ஏசாயா தீர்க்கதரிசனத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா, அவர் குருடருடைய கண்களை திறப்பார், முடவரை நடக்க செய்வார் அப்படின்லாம் சொல்லப்படுது. அதையெல்லாம் ஆண்டவர் செய்தார். பெரிய அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார், இல்லைங்களா? அப்ப யூதர்களுடைய மிக மோசமான அக்கிரமத்தை காட்டுவதற்கு இன்னொரு ஆதாரத்தை ஆண்டவர் இங்க வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வீக பணியை உறுதிப்படுத்துகிற விதமாக அவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யப்பட்ட செயல்களையும் அற்புதங்களையும் பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் பார்க்கிற மேசியா வரும்போது இதெல்லாம் செய்வார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் செய்திருக்கிறார், சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி யாரும் செய்ததை விட அதிகமான வல்லமையான அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார், இல்லைங்களா? ஆனா அதெல்லாம் பார்த்தும் தொடர்ந்து அவரை விசுவாசிக்காமற் போனார்கள் என்று சொல்லி விசுவாசி கடல் மேல் நடந்தார், இல்லைங்களா? மரித்து போய் 4 நாள் ஆன மனிதனை உயிரோடு எழுப்பினார், முடவனை நடக்க செய்தார், பிறவி குருடனை பார்வையடை செய்தார், 5000 பேருக்கு உணவளித்தார். இப்படி அதிகமான அற்புதங்களை செய்து காட்டியிருக்கிறார் வல்லமையாக, இல்லைங்களா? மற்றவர்கள்லாம் செய்கிற பொழுது தேவனுடைய உதவியை நாடி செய்திருக்கிறது. இவர் தன்னுடைய அதிகாரத்தில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு பாருங்க, வானத்துக்கு அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த 5000 பேருக்கு உணவு கொடுக்கிற போது, இதாவே நீர் எனக்கு செவி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். செவி கொடுத்ததற்காக. மற்றவர்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இவர் கொடுத்ததுக்காகன்னு சொல்றாங்க. பிதாவும் அவரும் ஒன்றா இருந்தார்கள் சொல்லிப்பாங்க. அநேக அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக. ஆனா அதையெல்லாம் பொய்யாக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை நம்ம வாட்சோம். பிறவி குருடன் குணமானதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? அதான் செய்ய வைக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஏமாத்து வேலை பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் 38 வருஷம் வியாதிஸ்தனா இருக்கிற சுகப்படுத்தின மனுஷனுக்கு அங்க போய் அங்கேயே ஒரு வம்பு பண்றாங்க. ஓய்வு நாள்ல இப்படி பண்றது நியாயமான்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் எத்தனையோ அற்புதமான காரியங்களை செய்திருந்தும் கூட அவர்கள் விசுவாசிக்காமல் போனார்கள் என்று சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஆதாரம் அவருடைய தெய்வீக பணிக்கு, அவர் மேசியா அப்படிங்கிறதுக்கு அவர் வார்த்தையினால எல்லாவற்றையும் போதித்து காண்பித்திருக்கிறார். அதோடு செயல்கள் மூலமாகவும் செய்து காண்பித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? அதுல பின்னாடி வசனத்துல சொல்லும் போது அதுல இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார், இல்லைங்களா? அவர்கள் அவருடைய செயல்களை எவ்வளவு அதிகமாக பார்த்தாங்களோ அவ்வளவு அதிகமாக அவரை வெறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை வெறுத்ததுல அவர்கள் அவரை மட்டும் வெறுக்கல, அவரை அனுப்பின பிதாவையும் வெறுத்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதாவது இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். பார்த்திருக்கிறாங்க, பிதாவினுடைய செயல் என் மூலமாக இங்க நடக்கிறது, அதை கண்டிருக்கிறாங்க, பார்த்து பகைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, இல்லைங்களா? அப்போ அவங்க என்னுடைய அற்புதங்களை காணாமலும் என் வார்த்தைகளை கேளாமலும் இருந்திருந்தா அவர்கள் இப்பொழுது இருப்பதை போல குற்றவாளிகளாக இருந்திருக்க மாட்டாங்க.
இப்ப அதிகமான குற்றங்களை சுமந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? ஆண்டவருடைய தெய்வீக பணிக்கான மிகப்பெரிய ஆதாரத்தை அவர்கள் கண்டிருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. என்னுடைய செயல்கள், என்னுடைய வார்த்தைகள் அவர்களிடத்துல மிக தெளிவான ஆதாரங்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றேன். ஆனாலும் அவர்கள் என்னையும் என்னை அனுப்பின பிதாவையும் தொடர்ந்து வெறுக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தீங்களா? சரி, 25ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றதை பாருங்க. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமாக தாவீதின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை காட்டி முன்னுரைக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படியே இவர்கள் என்னை பகைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றாங்க. அது நிறைவேறும்படி என்னை பகைத்தார்கள் சொல்லி பாருங்க. சங்கீதம் 35:19 பாருங்க. வீணாய் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக என்று சொல்லி சொல்றதை பார்க்க இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை எடுத்து இங்க சொல்றார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை காட்டி கொடுக்கிறார் இல்லைங்களா? முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று என்று சொல்லி சொல்றார். தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். தேவன் தன்னுடைய மீட்பின் பணியை நிறைவேற்றுவதற்கான கருவியாக இது இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். இது இந்த யூதர்களுடைய வெறுப்பும் நிராகரிப்பு. ஆண்டவர் தம்முடைய மீட்பின் பணியை நிறைவேற்றுவதற்கு இது கருவியாக இருந்தது. யூதர்கள் அவரை வெறுத்து நிராகரித்த பொழுதுதான் சிலுவைக்கு கொண்டு போறாங்க இல்லைங்களா? அது கருவியாக பயன்பட்டது இல்லைங்களா? அவங்க வெறுக்கலின்னு என்ன சிலுவைக்கு போற காரியம். இப்ப அது அவருடைய மீட்பின் பணியில இது ஒரு கருவியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதாவது தம்முடைய ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீக்கப்படும்படிக்கு இந்த அவிசுவாசமான யூதர்களுடைய வெறுப்பு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துல நிறைவேறிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிறைவேற வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்துதான் நமக்கு அப்போஸ்தலர்ல எல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது இல்லைங்களா? அப்போஸ்தலர்ல நம்ம பார்த்தோம்னா அது சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி சொல்றதை பார்க்கலாம். தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படின்னு சொல்லி சொல்லப்படுது. 36ஆம் வசனம் அதிலேயே பாருங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள் என்றான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதோடு கூட 4ஆம் அதிகாரம் 27-28 வசனம் பாருங்க. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, முன்குறித்தவைகள். இங்க முன்னுரைக்கப்பட்டபடியே இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதி இருக்கிற வாக்கு நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று என்று சொல்லி சொல்றார். இதை ஆண்டவர் கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார். அது கருவி என்று சொல்லி பார்க்க. இதெல்லாம் அவருடைய ஆணைக்குள் இருந்திருந்த போதிலும் அவர்களுடைய குற்றங்கள் அவர்கள் மேலேயே இருக்கும் என்று சொல்லி பார்க்க. ஏதோ ஆண்டவர் அப்படி வைத்திருக்கிறதுனாலதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரே அவர்களை இப்படி செய்ய வைத்தார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது அவருடைய ஆணைக்குள் இருந்தாலும் கூட மனிதன் செய்கிற பாவம் அவன் மேலேயே இருக்கும் என்று சொல்லி பார்க்க. அவர்கள் என்ன செய்ய விரும்பினார்களோ அதைத்தான் அவர்கள் செய்தார்கள் இல்லைங்களா? அப்போ அவர்களுடைய இந்த வெறுப்புக்கு இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த எதுவும் காரணமாக இருக்கவில்லைன்னு சொல்லி பார்க்க. இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட என்ன இருந்தது இவங்க வெறுக்கிறதுக்கு? ஒரு கேள்வி கேட்டு நம்ம பார்க்கலாம்.
ஏசு ஏதேனும் தவறான காரியம் செய்தாரா? ஒரு குறையை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஒன்றும் காணும். சரிங்களா? ஒன்றும் சொல்ல முடியாது. இவங்க இப்படி வெறுக்கிறதற்கு அவரிடத்துல ஏதேனும் இருந்தா, நம்ம கிட்ட கூட ஏதேனும் இருக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம நிறையாவே இருக்கலாம் மற்றவங்க வெறுப்பை சம்பாதிச்சுக்கிறதுக்கு. இயேசுவின் இடத்துல என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த வெறுப்புக்கு அவரிடத்துல இருந்து எதுவும் காரணமா இல்லை. பொல்லாங்கு எல்லாமே யாருகிட்ட இருந்ததுன்னு சொன்னா, இந்த அவிசுவாசமான யூதர்கிட்ட தான் இருந்தது. அவங்கதான் தந்திரமா செய்தார்கள். அப்ப இது அவருடைய ஆணைக்குள் இருந்தாலும் கூட இந்த தண்டனை இவர்கள் மேலதான் இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா இவர்கள் என்ன விரும்பினார்களோ அதைத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இந்த பகுதியில கடுமையான தண்டனை குறித்து பேசுகிறார். சாதாரணமா நமக்கு நினைக்க கூடாது. இந்த பகுதிகள்லாம் வாசிக்கும் போது, நான் உங்களிடத்துல வந்து பேசாத இருந்தேன்னா உங்களுக்கு பாவமராஜன் இவ்வளவு கடுமையான தண்டனைகள் இருக்காது என்று சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஆனா நான் இப்ப வந்து பேசி இருக்கேன். ஆகவே உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு. நீங்க சாக்கு போக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. எவனுக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்துல கொஞ்சம், எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும் சொல்ற மாதிரி இது இருக்கு இல்லைங்களா? சரி, இந்த பகுதியிலிருந்து ஒரு 2 பயன்பாடுகளை நம்ம எடுத்துக்கலாம். முதலாவதா நம்ம இதுல இருந்து பார்க்கிற காரியம் என்னன்னா, அவருடைய வார்த்தையை நிராகரிக்கிறவர் மேல் வரப்போகிற கடுமையான நியாய தீர்ப்பு. அவருடைய வார்த்தையை நிராகரிக்கிறவர்கள் மேல் வரப்போகிற கடுமையான நியாய தீர்ப்பு. அதுதான் நம்ம முதலா பார்க்கணும். இன்னைக்கு சில சுவிசேஷத்தை வெளிப்படையாக வெறுக்கிறார்கள் இல்லைங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது அதை அல்லல் தட்டி அதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லி அதற்கு எதிராக செயல்படுகிறவர்களை நாம் பார்க்கிறோம் ஒரு புறத்துல. இன்னொரு புறத்துல வேத வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக இருந்தும் கூட அவர்கள் உள்ளத்துல அதை மறுக்கிறவர்களாக வெறுக்கிறவர்களாக இருக்கக்கூடும் இல்லைங்களா? இப்ப நம்ம விதையை பற்றின ஊமையில நம்ம பார்க்கிற பொழுது, கற்பாரியின் இடத்துல விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள வேர் இல்லாதபடியினால அவர்கள் கனி இல்லாம போறாங்க. உண்மையான ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லைன்னு சொல்லிப்பாங்க. சரிங்களா? அப்ப உள்ளத்துல வெறுக்கிறவர்களாக இருப்பார். இது எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லா நினைச்சு பாருங்க. இன்னும் ரட்சிக்கப்படாத இருக்கிற நீங்க சிலர் உங்களிடத்துல திரும்ப திரும்ப வருகிற ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க நிராகரித்திருக்கிறீங்களா அப்படின்னு கேளு. அடிக்கடி கிடைக்கப்படுகிற வார்த்தை ஒரு நாள் கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லி பார்க்க. ஆண்டவர் நம்ம மேல கிருபை கூர்ந்து தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்க. ஒரு நாள் அந்த வார்த்தை நின்று போகிற பொழுது அன்றைக்கு நீங்க அந்த வார்த்தையை விரும்பினாலும் அது உங்களுக்கு கிடைக்க போகிறதே இல்லை. அன்றைக்கு தண்டனை மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்க. நம்முடைய மரணம் வந்ததுக்கு பின்பதாக நமக்கு அந்த விதமான வார்த்தைகள் கிடைக்க போகிறது இல்லை. நியாய தீர்ப்பின் நாள்ல அந்த மாதிரி நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. தண்டனை மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பேசுகிற பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் அவரை சூழ நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள், கேட்டார்கள். சரிங்களா? பலர் மூர்க்கமாக அவரை வெறுத்தார்கள். சிலர் அதை வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டாலும் அதை ஏற்க உள்ளத்தில் மறுத்து விலகி போயிருக்கிறவர்களையும் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? இயேசுவினிடத்துல உணவுக்காக வந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தாங்க இல்லைங்களா? ஆண்டவர் பேச ஆரம்பித்த உடனேயே அவர்கள் விலகி போய்விட்டார்கள் என்று சொல்லிப்பாங்க. உள்ளத்துல வெறுத்தார்கள், மறுத்தார்கள் என்று சொல்லிப்பாங்க. அது எவ்வளவு மோசம், எவ்வளவு ஆழமான தண்டனை கொண்டு வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கிட்ட கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன நினைச்சு கொடுக்குறாரு? நாம் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் கொடுக்குறாரு. ஆகவே ரட்சிக்கப்படாது இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. உங்க பாவத்தை நீங்க நினைச்சு பார்த்து அதுல இருந்து மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. அவர் அந்த ரட்சிப்பை தர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். இன்றைக்கு அதை கொடுக்கிறார். துன்மார்க்கன் ஏன் தன் துன்மார்க்கத்தில் சாக வேண்டும் என்று சொல்லி சொல்றார். அதை நான் விரும்பவில்லைன்னு சொல்றார். அன்பு கூர்ந்து நம்ம இடத்துல ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் இல்லைங்களா? நம்ம பெருசா எதுவும் செய்யறது
நம்முடைய பாவத்தை நம்ம ஆழமா பார்த்து, இந்த பாவத்துக்காகத்தானே இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், அதுதானே என்னுடைய காதுகளுக்கு சுவிசேஷமாய் வந்து சேருகிறது. இந்த பாவத்தோடு நான் வாழ்ந்து எதை சாதிக்க போகிறேன்? இது எனக்கும் கேடு, என்று குடும்பத்துக்கு கேடு, என் மூலமாக சமுதாயத்துக்கு அது கேடுதான். ஒரு நாள் இந்த இதுல வாழ்ந்து ஒரு நாள் நான் நித்திய நரகத்துக்கு போகணுமா? ஆண்டவர் எனக்கு காட்டுகிற இரக்கத்தை நான் நினைவு கூர்ந்து இல்ல பாவத்தை ஆழமா பார்த்து மனம் திரும்பி நான் அவரை விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுப்பாரு. கேட்டு பார்த்து மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவர் அந்த அருமையான ரட்சிப்பை உடைய வாழ்க்கையில கொடுத்து இந்த உலகத்திலேயே நீங்க சந்தோஷமா வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்து ஒரு நாள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற பொழுது சந்தோஷமாக இருப்போம். அதை செய்யுங்க, கடவுள் நடத்தும். ரெண்டாவது அதில் நம்ம பார்க்கறது என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு. ரட்சிப்பை பெற்றிருக்கிற நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? அருமையான ரட்சிப்பை பெற்றிருக்கிற நம்முடைய நிலை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். எவ்வளவு பெரிய மகத்தான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்க்க. அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்ற நாம் அப்படிப்பட்ட கனியுள்ள வாழ்க்கையை வாழுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியும் நம்முடைய வாழ்க்கையில கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். இல்ல மாய்மால வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? நம்ம நாமே சீர்தூக்கி பார்த்து கொள்ளுவது நல்லது இல்லைங்களா? ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிற கேள்வியே வந்துடும் இல்லைங்களா? அதனால நமக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாக இருந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? அது சாதாரணமாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இல்லை வரலாற்று. ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார் இல்லைங்களா? அதை கேளாத போன யூதர்கள் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது இல்லைங்களா? உள்ளான மறுப்பையும் கூட ஒரு மனிதன் செய்து விட முடியும். வெளிப்பிரகாரமான சில சடங்கு மாதிரி கர்த்தருடைய ஆராதனைக்கு செய்து காணிக்கையெல்லாம் செலுத்தி தேவ ஜனங்களோடு கூட இருந்து ஒரு நாள் ரட்சிப்பையே பெறாம உள்ளான மறுப்பை நாம் காட்டி கொண்டிருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து நரகத்துக்கும் போய்விட முடியும். ரட்சிக்கப்பட்டேன் என்று நினைத்து கூட அப்படி போய்விட முடியும். ரட்சிப்புக்குரிய வாழ்க்கை இருக்குதா? இந்த பகுதியில் ஆண்டவர் பேசிக்கிட்டே வரார். தம்முடையவர்களோடு பேசி அவர்களை ஆறுதலை படுத்துகிற பொழுது உலகத்தினுடைய பகையை பேசி அதோடு கூட இந்த உலக மனிதர்கள் பகைக்கிறவர்கள் வார்த்தையை பகைக்கிறவர்களுக்கு வரப்போகிற கடுமையான தண்டனை குறித்து பேசுகிறார். அந்த தண்டனையில ஒருத்தனா யூதாசு இருக்கிறான் பார் இல்லைங்களா? போயிட்டால எந்திரிச்சு கூட்டத்துல 12 பேர்ல ஒருத்தனா இருந்தவன் போயிட்டான் இல்லைங்களா? போய் மோசமான நிலைகளை அடைந்தான் சரிங்களா? நம்ம கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்து கடவுள் சொன்ன விதத்துல நம்ம வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய உதவியை நாடி அவரை பிடித்து கொண்டு நடக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு திருவிருந்து அனுசரிக்க வந்திருக்கிறோம். நம்ம என்ன விதமான நிலையோட வந்திருக்கிறோம்? நம்முடைய உணர்வு எப்படி இருக்கிறது? அதை பற்றின சரியான புரிதலும் அறிவும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா இல்லைங்களா? கேள்வி கேட்டு பார்க்கணும். திருவிருந்து அப்படிங்கிறது எதை நமக்கு காட்டுகிறது? கிறிஸ்துவனுடைய பாடையும் மரணத்தை நினைவு கூறும்படி அது நமக்கு காட்டுகிற ஒரு நியமமாக இருக்கிறது. மெய்யான ரட்சிப்பை பெற்றவர்கள் அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக எனக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது, என்னுடைய பாவத்துக்கான பரிகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த விசுவாசி ரட்சிக்கப்பட்டவன் சபையாக இணைக்கப்பட்டவர்கள் அனுசரிக்கிறது தான் இந்த திருவிருந்து. எத்தனையோ தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கு. நான் அதை அனுசரிக்கிற பொழுது ஒரு சடங்கு மாதிரி அனுசரிச்சுக்கிட்டு வரோமா, இல்லை நன்றி அறிதலோடு அதை சிந்திச்சு பார்த்து எவ்வளவு பெரிய தண்டனையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார், எவ்வளவு பெரிய மோசமான நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில சந்தித்திருக்க வேண்டும். அப்படி இருந்த நம்மளை இந்த உலகத்துல அருமையாக மீட்டு ரசித்து நம்மளை இணைத்து வைத்து ஆண்டவர் நடத்துகிறார். அதை நினைவு கூறுகிற காரியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்த செய்யணும். அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, எது நமக்கு காட்டுது? நம்ம அப்பம் புசிக்கிற பொழுது எதை அது நமக்கு காட்டுகிறது? அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய பாவத்துக்காக. அத்தனை காட்டுது. நம்ம திராட்சை ரசத்தை அருந்துகிற பொழுது அவர் நம்முடைய ரட்சிப்புக்காக சிந்தின அந்த ரத்தத்தை நமக்கு காட்டுகிறது. அதையெல்லாம் உணர்ந்து நாம் செய்கிறோமா? அந்த உணர்வே இல்லாமல் கொருந்தியர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற சிலர் செய்து தண்டனையும் வருவித்துக் கொண்டார். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்?
நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சுக்கோ, நம்ம எவ்வளோ பெரிய அருமையான ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த 11 சீசர்கள்ல இருக்கிற மாதிரி நாம தேவ பிள்ளைகளாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு மகிமைப்படுத்தி வாழ்ந்து, ஆண்டவர் சொன்னபடி வாழ்ந்து, நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் பார் இல்லைங்களா? இந்த ஜனங்கள் தாங்கள் தேவனை அறிந்திருப்பதாக சொல்லி இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்க, அந்த விதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது. யூதர்கள் அன்றைக்கு இருந்த யூதர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படையாக வெறுத்தார்கள் என்று நினைக்கூடாது. உள்ளாக வெறுத்தவர்களும் இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு எதிர்ப்பை காட்டாது இருந்தால் உள்ளத்துல இவர் இல்லை அப்படின்னு நினைச்சு போனவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம எப்படிப்பட்ட நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழ்கிறோம் பாருங்க. நினைச்சிடக்கூடாது. நான் அடிக்கடி சொன்னதுதான், இவ்வளோ நல்ல சத்தியங்களை கேட்குறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த சத்தியமே ஒரு நாள் நியாயம் தீர்த்துரும். நம்ம வாழ்க்கை கடவுளுக்குள்ள இருந்து இல்லாம, நம்ம ஒருவேளை ஆண்டவருக்குள்ள இல்லாம போயிட்ட வார்த்தை கேட்டு இல்லை நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாக போனா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆகவே கடவுள் கொடுத்த வார்த்தை நம்ம நினைச்சு, இல்லை நம்மளை ஆண்டவர் மீட்டு இருக்கிற அந்த அருமையான ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு ஒரு நாள் நன்றியர்கள் உள்ளவர்களாக வாழ வேண்டியது அவசியம். இல்லை அதைத்தான் நம்ம இந்த வார்த்தையின் மூலமா நீ பெற்றுக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இல்லைங்களா?